டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் பண்ணுறவங்க தப்பாகிறதுக்கு சான்சஸ் ஆர் லெஸ். ஏன்னா அவங்க தொடர்ந்து எஸ்ஐபியில் பண்ணையில் அது ஒரு முட்டாள்தனமான முதலீடு எஸ்ஐபிங்கிறது. ஏன்னா அடிக்கடி டெசிஷன் எடுக்கிறத விட முடிவுகள் எடுக்கிறத விட ஒரு முடிவை எடுத்துட்டு அதில் ஸ்டிக் பண்ணி நிற்கிறது தட் இஸ் எ பெட்டர் ஆப்ஷன். நம்ம லைஃப் ஆகட்டும், முதலீடு ஆகட்டும், பிரயாணம் ஆகட்டும், பணத்தை நான் சேர்க்கணும், அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கணுமே தவிர அது பாதுகாப்பாக இருக்கணும். ரெண்டாவது குறிக்கோள். அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன். ஆனால் மக்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறதே ரிட்டர்ன். லாஸ்ட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. அப்போ ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்டுன்னு இருந்துச்சு, இப்போ நிப்பான் இண்டியா க்ரோத் ஃபண்டுன்னு. அப்போ ஒன் டைம் 1 lakh போட்டவங்க சரி இப்போ 4 கோடிக்கு மேலே இருக்குது. 4 கோடி. இன்னொன்று முதலீடு பண்ணையில் மக்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் போடுற முதலீடு நான் எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் விட்டு வச்சுக்கலாமாங்கிறதையும் யோசிக்கணும். 5 கோடி 10 கோடி சேர்க்கறதுலாம் ரொம்ப எளிமை, ஆனால் 1 கோடி சேர்க்கறது தான் கஷ்டம்ன்றீங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அந்த நேக்கு தெரியணும். எப்படி பணத்தை சேகரிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, அதை எப்படி சேகரிக்கிறது, எந்த ரூட்டில் கொண்டு சேகரிக்கிறது. குறிப்பாக இப்போது மாதம் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரக்கூடிய பணத்தோட எண்ணிக்கை அதிகமாகுது எஸ்ஐபி வழியாக. கடந்த 3 மாதத்துலேயே கூட பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து ஒரு மாதமும் 1000 கோடி இன்க்ரீஸ் ஆகுது. 6,000 கோடி வந்த இடத்துல இன்றைக்கி ஜூலை மாதத்தோட எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா 28,000 கோடி கிட்ட வருது. இவ்வளோ ஃபண்டில் 80% ஃபண்டு போகக்கூடிய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்டில் தான் போகுது, ஒரு 20% தான் பேசிவ் ஃபண்டில் போகுது. ஆனால் இப்போ என்ன பொதுவாக இந்த முதலீட்டு உலகத்தில் பேச போனால் ஆக்டிவ் ஃபண்டில் இவ்வளோ ஃபண்டு போகும்போது அவங்க தேவையில்லாத ஷேரை தான் வாங்குறாங்க. அப்போ மக்களோட பணத்தை எடுத்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் விளையாடுறாங்க. அவங்க இவ்வளோ ஃபண்டு எடுத்து போய் திருப்பி ஒரே இதிலே டம்ப் பண்ணி எங்கேயோ ஒரு கட்டத்தில் லாஸ் ஆகும்போது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துடும். ஆனால் பாதிப்படைகிறது முதலீட்டாளர்னு சொல்லிட்டு ஒரு தாட்டும் இப்போது ரவுண்ட்ஸில் வருது சார். இதோட ஏன்னா இப்போ அப்படியும் ஒன்று. ரெண்டாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 28,000 கோடி கூட பார்த்தீங்கன்னா டோட்டல் மக்கள் தொகையில் 6% தான். 6% அளவுக்கு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணினுங்கிறாங்க. இன்னமும் மக்கள் 10% வந்தால் இது இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கூட்டுலாம் கரெக்டாக ஃபண்டு அதிகம் வரும்போது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு அதிகம் உண்டா, இல்லை ஃபண்ட் மேனேஜர்ஸ் உண்மையாகவே என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணுன்றதுக்காக அவங்க தேவையில்லாத ஃபண்டெல்லாம் ஸ்டாக்லாம் வாங்குவாங்களாம்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற கூற்று இப்போ ஆக்டிவ் ஃபண்டு பேசிவ் ஃபண்டு 2. இப்போ பேசிவ் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜருக்கு வேலையே இல்லை. வர இப்போ நிஃப்டி 50 போடுறாங்க, 50 ஸ்டாக்கில் போடுறாங்கன்னா 50 ஸ்டாக்கில் அந்த கம்பெனி லாஸ் பண்ணாலும் சரி ப்ராஃபிட் பண்ணாலும் சரி கம்பல்சரியாக போட்டாகணும். வேறஸ் ஆக்டிவ் ஃபண்டில் அந்த மேனேஜர் சூஸ் பண்ண நான் இந்த கம்பெனியில் தான் போட போகிறேன். இப்போ பணம் வந்துச்சுன்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஸ்கீம் இருந்துச்சுன்னா அதில் அவங்க லார்ஜ் கேப்பில் தான் அதிகமாக முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் பூரா வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்டலாக வர்ற பணத்தை பூரா லார்ஜ் கேப்புக்கு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ மிட் கேப் ஸ்கீம்னா மிட் கேப்லேயே தான் பண்ணி ஆகணும், ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப்பில் தான் பண்ணி ஆகணும். அதுலேயுமே ஆக்டிவ் ஃபண்டில் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னா அவங்க ஒரு 35% வரைக்கும் லார்ஜ் கேப்பெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த 35% அவங்க லார்ஜ் கேப்லாம் பண்ணிக்கிறாங்க சில ஃபண்டுகள். அதே மாதிரி மிட் கேப்புக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ அவங்ககிட்ட அவங்க பிக் பண்ணி சூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது ஆக்டிவ் ஃபண்டில். பேசிவ் ஃபண்டில் அந்த எபிலிட்டியே இல்லை. ஜென்ரலாக என்ன வருதோ என்ன ரேஷியோவில் அப்படியே அன்னன்னைக்கு டம்ப் பண்ணிடணும். இப்போ இவங்க இங்கே கொஞ்சம் கேஷாவது வச்சுக்கலாம், அங்கே பேசிவ் ஃபண்டில் கேஷும் வச்சுக்க முடியாது. ஸோ இன் அ வே ஆக்டிவ் ஃபண்ட் இது மாதிரி தருணங்களில் இட் இஸ் பெட்டர் தேன் பேசிவ் ஃபண்டுன்னு நான் சொல்லுவேன் ஜென்ரலாக. அது என்னுடைய கருத்து. செகண்ட் பார்த்திங்கன்னா பணம் வருது நான் இல்லைங்கள, அவங்களுக்கு மேண்டேட் இருக்குது, ஃபண்ட் மேனேஜருக்கு மேண்டேட் இருக்குது. இப்போ ஒரு சிலைக்கு 140 கோடி மக்கள், அதில் ஒரு 6%னா ஒரு கிட்டத்தட்ட 8.5 கோடி மக்கள் அப்ராக்சிமேட்டாக 6%னா ஒரு 8.5 கோடி மக்கள் இதில் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ இந்த 8.5 கோடி மக்களை யார் ஒருவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது கலெக்டிவ் விஸ்டம். ஸோ இப்போ இந்த 8.5 கோடி மக்களை ஒரு தடவை செபியே இடையில சொல்லி பார்த்தாங்க,
போன வருஷம்லாம் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2024 மே மாதம் ஏப்ரல் மேலாம் சொன்னாங்க செபியில். 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்காதீங்கன்னு கூட சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் டிப்பாச்சு, திருப்பி அதில் தான் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து சொல்லியுமே மக்கள் கேட்கல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். சரி. ஸோ இது வந்து ஒரு மாப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாப் பிஹேவியரை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து ஒன்லி எஜுகேஷன் தான். கரெக்ட். அதாவது ஒரு சுதந்திர நாட்டில் நம்ம பண்ண முடிஞ்சது வந்து எஜுகேஷன் தான். ஓகே. ஸோ இப்போ ஒரு படம் நல்லா இருக்குன்னா எல்லாரும் ஓடி போய் அந்த படத்தை பார்க்குறாங்க. யாராச்சும் ஒரு ஆள் ஒரு படம் ஃப்ளாப்னு சொன்னால் ஒரு ஆள் அதை சீண்ட மாட்டேங்கிறாங்க. சொல்ல வரேன் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது மாதிரி இது வந்து மாப் பிஹேவியர். இப்போ மார்க்கெட் இப்படி ஏறிக்கிட்டு இருக்கே அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸாக பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய இறக்கமும் இல்லை. லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக. அதுக்கு முன்னால் டபார்னு இறங்குச்சு, அப்புறம் கொஞ்சம் சடான்னு ஏறிச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து சீசா இப்படித்தான் போய்கிட்டே இருக்குது. ஒரு 1000 பாயிண்ட் ஏறுறது, 1000 பாயிண்ட் ஏறுறது, சைட்வேஸ்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இந்த சைட்வேஸ் மார்க்கெட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் பண்ணுறவங்க தப்பாகிறதுக்கு சான்சஸ் ஆர் லெஸ். ஓகே. ஏன்னா அவங்க தொடர்ந்து எஸ்ஐபியில் பண்ணையில் அது ஒரு முட்டாள்தனமான முதலீடு எஸ்ஐபிங்கிறது. ஓ. ஏன்னா நம்ம எப்போ வாங்கணும், எதையுமே எந்த பொருளையும் எப்போ வாங்கணும்னா எப்போ விலை குறைவாக இருக்கோ அதை வாங்கணும். கரெக்டு. எப்போ விற்கணும், எப்போ விலை அதிகமாக இருக்கோ அதை விற்கணும். ஆமாம். பட் இங்கே வந்து நான் கண்ணை மூடி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். கரெக்ட். ஏறினாலும் வாங்குது, இறங்கினாலும். ஸோ இதில் இந்த முட்டாள்தனமான முதலீட்டில் இப்போ நம்ம சென்டிமெண்ட் இன்வால்வ் ஆகாத கண்டு அது ஆட்டோமேட்டிக்காக லாங்கர் பீரியடில் ஆவரேஜ் ஆகிடுது. ருபி காஸ்ட் ஆவரேஜ். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் அதிகம்னே எடுத்துக்குவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இன்றைக்கி அதிகத்தில் வாங்குறேன், அடுத்தாப்புல ஏதோ ஒரு ரீசனுக்காக டெஃபினட்டாக அடியாகும். ஓகே. அடியாகலையும் வாங்குறேன். ஆமாம். ஸோ அப்படிங்கிறதுல என்னுடைய ஆவரேஜ் காஸ்ட்டு வந்து குறைஞ்சிருது, ஒரு மீடியத்துக்கு வந்துடுது, ஒரு லைனுக்கு வந்துடுது. இது லாங் டேர்மில் நான் 10 வருஷம் 15 வருஷத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கையில் வந்து இந்த இம்பேக்ட் வந்து மினிமல் ஆகிடுது. ஓகே. இன்றைக்கி நம்ம ஏற்ற இறக்கம்னு சொல்கிறோம், அன்றைக்கி இருக்காது. 10-15 வருஷம் ஆவரேஜ். இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்ன நடக்குது, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கெல்லாம் என்பிஎஸ்சில் பணம் போகுது. ஆமாம். இப்போ அவங்க மார்க்கெட்டு ஏறினாலும் அந்த 10%, 8%, 15% கொடுத்துறது அதில் தானே போகுது, என்பிஎஸ்சில் தான் போகுது ஜென்ரலாக. ஸோ இப்போ அவங்களும் இங்கே மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பிஎஃப், இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதில் 15% வந்து மார்க்கெட்டுக்குள்ளே தான் போடுறாங்க. அவன் மார்க்கெட்டு ஏறுது இறங்குதுன்னு பார்க்குறாங்களா? ஏபிஎஃப் ஆர்கனைசேஷன், இன்சூரன்ஸும் வருது, இன்சூரன்ஸ். ஸோ இப்போ யாருமே அதை பார்க்குறது இல்லை. இதெல்லாம் ஃபிக்ஸ்டு மணி, ஒரு தடவை டெசிஷன் எடுத்தாச்சு, அது ரன் ஆகிக்கிட்டே இருக்க வேண்டியது. கரெக்ட். ஸோ அதனால் வந்து சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டெசிஷன் எடுக்கிறத விட, முடிவுகள் எடுக்கிறத விட, ஒரு முடிவை எடுத்துட்டு அதில் ஸ்டிக் பண்ணி நிற்கிறது, ஓகே, தட் இஸ் எ பெட்டர் ஆப்ஷன். நம்ம லைஃப் ஆகட்டும், முதலீடு ஆகட்டும், பிரயாணம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும். இப்போ உதாரணத்துக்கு மக்கள் வரையில் சொல்லுவாங்க இன்வெஸ்டர்ஸு, சார் எனக்கு எஸ்ஐபியில் போடாதீங்க. ஹைதராபாத்லேருந்து ஒருத்தர் வந்தார், சரி, ரொம்ப ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர். சார் நீங்கள் எனக்கு எஸ்ஐபியில் போடாதீங்க, இப்போ எஸ்ஐபி என்னை 40,000 போட சொல்கிறீங்கல்ல, நான் இந்த மாதம் இப்போ 40,000 தந்துடுறேன், அடுத்த மாதம் நான் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருப்பேன், என்னைக்கு விழுகுதோ நான் உங்களை கூப்பிட்றேன், சரி, அன்னைக்கு லிங்க் அனுப்புங்க, அன்னைக்கு 40,000 போட்டுடுறேன். சரி. நான் அப்போவே சொன்னேன் அவர்கிட்ட, எங்கள் வாழ்க்கையில் என்கிட்ட வந்த இன்வெஸ்டர்ஸு, நான் அப்பப்போ பார்த்து முதலீடு செய்கிறோன்னு வந்தவங்க வெல்த்தை அக்யூமுலேட் பண்ணவே இல்லை. அது வந்து ஹிஸ்ட்ரி, எனக்கு பாஸ்ட்டு தெரியுது. ஏன்னா முடியாது. நீங்கள் இல்லை சார் நான் உறுதியாக பண்ணேன். 2 மாதம் போட்டார், 40, 80,000 ரூபா. அந்த 80,000 ரூபா தான் இன்றைக்கும் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. 5-6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்கல. ஏன்னா அப்பப்போ நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, நான் ஆஃபீஸில் என்ன பிரச்சனை, என்னை பாஸ் திட்டுவார், கரெக்டு, நான் மூட் அவுட்டாக இருப்பேன். வீட்டுக்கு போனால் மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இஷ்யூ இருக்கலாம், சண்டை போடலாம், பசங்களை நான் கோச்சிக்கலாம். ஸோ இதை பண்ணிக்கிட்டே இருக்கையில் வந்து நான் என்னுடைய பல ஐட்டங்களை மறந்துடுவேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 பேங்க்கில் கிடக்கட்டு, அடுத்த மாதம் பார்த்துக்கோங்க, உள்ளதே எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இதில் நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர். ஸோ அப்போ நான் டெய்லி முடிவு எடுக்கிறோம்னு சொன்னோம்னா அந்த முடிவு நம்ம வந்து வெல்த்தை அக்யூமுலேட் பண்ண முடியாது. இப்போ இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், ரீட்டைல் முதலீட்டாளர்கள் பூரா அவங்க கணக்கு என்னென்னா, சின்ன முதலீட்டாளர்கள் அவங்க பூரா எனக்கு அதீதமான லாபம் வேணும், எனக்கு அதிகமான லாபம் வேணும் அப்படிம்பாங்க. ஆனால் எதை மறந்துடுறாங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு வருமானம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வேணும். 60 வயசில் நான் ரிட்டையர் ஆகி ப்ரைவேட்டில் இருக்குன்னா எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வேணும். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்கணும்னா,
நான் வெல்த்தை அக்யூமுலேட் பண்ணணும், சேமிக்கணும், சேர்க்கணும். கரெக்ட். பணத்தை நான் சேர்க்கணும், அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கணுமே தவிர அது பாதுகாப்பாக இருக்கணும். ரெண்டாவது குறிக்கோள் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் வரும். ஏமாந்துராம நான் இருக்கணும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் ரிட்டர்னு. ஓகே. ஆனால் மக்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறதே ரிட்டர்ன். லாஸ்ட்டில் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த லாஸ்ட் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டில் எடுக்கவும் அவங்க நிறைய தவறுகள் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்ட். ட்ரேடிங்க்கு போகிறாங்க. கரெக்ட். ஏதோ காஞ்சிபுரம் பக்கத்து செங்கல்பட்டு பக்கத்தில் நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் ரியல் எஸ்டேட் தரேன், மாதம் 500 கட்டினா போதும் உங்களுக்கு 5 வருஷத்தில் தரணும்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. அதில் கொண்டே போடுறாங்க. நான் 18% இன்ட்ரெஸ்ட் தரேன், 15% இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லி அதில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ மொத்தத்தில் பணத்தை ஏமாந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செல்வத்தை சேர்க்க வேண்டும். ரிட்டர்ன் வந்து செகண்டரி தான், அது வந்து பை ப்ராடக்ட். கடைசி பாயிண்ட் அது வந்து பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட். கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கையில் தார் வருது இல்லை, அதுதான் அது. ஸோ அது மாதிரி ஸோ இது வந்து நம்ம அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா ரிட்டர்ன்ங்கிறது வந்து பை ப்ராடக்ட். ரிட்டர்ன். ஸோ அது ரீட்டைல் முதலீட்டாளர்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டர்னை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ரேதர் அவங்க வந்து நான் எனக்கு ஒரு தொகை வேணும், நான் குழந்தைய கல்யாணம் பண்ண போனால் எனக்கு பணம் வேணும், 5 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும். பையனோ பொண்ணோ படிக்க போனாங்கன்னா ஒரு 3 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும், எனக்கு அந்த தொகை வேணும்னு யோசிக்கணும். அதே இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்து அதுக்காகவே வந்து பிபிஎஃப்பில் போடுவாங்க. ஆமாம் சார். ஏன்னா என்னுடைய பணம் காணாமல் போகாது, பத்திரமா இருக்கும். இபிஎஃப்பில் போடுவாங்க, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் வாலண்டியராக போடுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல, கரெக்டு. இப்போ அதில் தான் அதை விட கொஞ்சம் பெட்டர் க்ரோத்து கிடைக்கிறதுக்கு தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வர சொல்கிறோம். ஓகே, அங்கே 8% கிடைக்கிது, 7% கிடைக்கிதுன்னா இங்கே ஒரு 12% கிடைக்கும், 12-13 கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள வந்து முதலீடு பண்ண சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த ரீட்டைல் முதலீட்டாளர்கள் செய்கிற தப்பில் அதுவும் ஒன்று. அவங்க ரிட்டர்னை எதிர்பார்த்து அதை நோக்கி ஓடாமல் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஆள் மூலம் போகிறேன்னா, ப்ராப்பரான முதலீடாக, கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்கா, பாதுகாப்பாக இருக்குமா. ஏன்னா இப்போ ஏற்ற இறக்கம் தங்கத்துலேயும் ஏற்ற இறக்கம் இருக்குது, ரியல் எஸ்டேட்லேயும் ஏற்ற இறக்கம் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஏற்ற இறக்கம் இருக்குது. பட் ஆனால் இது பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறது தான். யாரும் தூக்கிட்டு ஓட மாட்டாங்கல்ல, அது மாதிரி முதலீடாக பார்த்து அவங்க பண்ணிக்கணும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் பற்றி சொன்னீங்க, முதல்ல தான் ரிட்டர்னில் எல்லாமே ஃபஸ்ட்டு கவனம் வச்சுறாங்கன்னு. இந்த மல்டி பேக்கர்ன்றது ஸ்டாக்கில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக பேசக்கூடிய விஷயம். 1 மடங்குன்றது 10 மடங்கு ஆகும், 20-30 மடங்கு ஆகும்னு. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் மல்டி பேக்கர் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குதா? ஏன்னா அதுவும் ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எடுத்துன்னு போயிட்டு. அந்த மாதிரி இருந்து அது மாதிரி ஏதோ ஒரு ஃபண்டு வளர்ந்துருக்கா, அதுக்கு எதனா உதாரணம் இருக்கா? இல்லை, மல்டி பேக்கர்னு மியூச்சுவல் ஃபண்டுகளில் கிடையாது. பட் ஆனால் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுகளுமே நீங்கள் கடந்த 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பேக்கர்னு சொல்லுவேன். மல்டி பேக்கர் சரி, லைக் நான் இது வந்து நான் ரெக்கமெண்டேஷனுக்காக சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டுன்னு இருக்குது. ஆமாம். ஸோ அது நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டு 1995 FM ரைட் ஆரம்பிக்கப்பட்டது. ரிலையன்ஸ்னு அப்போ இருந்தது. அப்போ ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்டுன்னு இருந்துச்சு. இப்போ நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டுன்னு. அப்போ 1 டைம் 1 lakh போட்டவங்க சரி இப்போ 4 கோடிக்கு மேலே இருக்குது. 4 கோடிக்கு மேலே இருக்குது. உண்மை. நீங்கள் இப்போ கூகுளில் டைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நான் நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டை போய் வாங்கன்னு யாரும் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி பல ஹெச்டிஎஃப்சியில் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு இருக்குது, ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி ஃபண்டுன்னு இருந்துச்சு, அது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுன்னு இருக்குது. அது மாதிரி பல திட்டங்கள் என்னால் சொல்ல முடியும். ஐசிஐசியில் இருக்குது, ஐசிஐசிஐ மல்டி அசெட் ஃபண்டுன்னு இருக்குது, சுந்தரம் ஸ்மால் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டெல்லாம் இருக்குது. 200 டைம்ஸ் 300 டைம்ஸ் 400 டைம்ஸ் கொடுத்த ஃபண்டுகள் நிறையவே இருக்கின்றன. அதான் இப்போ என்னென்னா, நம்ம இன்னொன்று முதலீடு பண்ணையில் மக்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் போடுற முதலீடு வந்து நான் எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் விட்டு வச்சுக்கலாமாங்கிறதையும் யோசிக்கணும். ஒரு தடவை ஒரு செஷன் நடத்திக்கிட்டு இருந்தேன் நானே வேணுன்றோட, பாண்டிச்சேரியிலன்னு நினைக்கிறேன். அந்த செஷன் நடத்தையில் அப்போது அங்கே ஒரு அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட்ஸ் வந்திருந்தார். அவர் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணார். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணையில் மக்கள் சீட்டுக்களை பற்றி, செஷன் முடிஞ்ச பிறகு சீட்டுக்களை பற்றிலாம் கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் கேட்டார். அவர் அந்த ஃபஸ்ட்டு சீட்டை கொண்டு போய் ஒரு டெபாசிட் போட்டு அவர் தான் சைன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரார் சைன் பண்ணி அது 2 பேர் ஜாயின் நேமில் போடணும். எல்லா சீட்டு நடத்துகிறவங்களுக்கு தெரியும். சரி. அப்போ அவர் சொன்னார், சார் நானே இதில் தான் இருக்கிறேன், கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கிறேன், நானும் சீட்டு கட்டுறேன், நிறைய பேர்ட்ட சீட்டு கட்டுறேன். ஸோ அஃபிஷியல் சீட்டும் கட்டுறேன், அன்அஃபிஷியல் சீட்டும் கட்டுறேன். இப்போ இதில் எனக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னா, நான் பணமே எடுக்கலைம்பே, 20வது மாதம் கொண்டாந்து அந்த ₹1,00,000 92,000 95,000 எடுத்து தந்துடுவாங்க. கரெக்ட். இந்த 95,000 வாங்கிட்டு போய் நான் என்ன செய்யணும்னா யோசிக்கணும். கரெக்ட்.
அன்அக்கௌண்டடாக இருந்தால் திருப்பி என் அக்கௌண்ட்டில் போகிறதுக்கு நான் யோசிக்கணும். அன்அக்கௌண்டட் சீட்டு. ஓகே. ஏன்னா இப்போ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் தரமாட்டாங்க, கேஷாக கொண்டாந்துடுறாங்க. கேஷாக கொண்டாந்துருந்தாங்கன்னா அதை அக்கௌண்ட்டில் போட யோசிக்கணும். நான் அக்கௌண்ட்டில் அங்கே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அக்கௌண்ட்லேயும் போய் போட முடியாது. இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாங்கன்னா ஆடிட்டர் கேட்பாங்க, அது என்னென்னு கேட்பாங்க. ஸோ அந்த 95,000 ரூபா அது ஒரு பிரச்சனை. அதை என்ன பண்ணுறதுங்கிறது பிரச்சனை. அதுக்கான என்ன பண்ணுவோம், ஒன்று சரி வா கோல்டை போய் வாங்கிடுவோம். அப்போல்லாம் கொஞ்சம் கேஷ் கொடுத்து வாங்கலாம். ஸோ இப்போவும் ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் கேஷ் கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கேஷ் கொடுத்து வாங்கணும்னு சொல்லி இதுக்காக போய் நான் ஒரு 10 கிராமம் வாங்கி வைக்கிறது, 20 கிராமம் வாங்கி வைக்கிறது சார், அதுவும் சேர்ந்து போயிடுச்சு இப்போ நிறைய. இது தவிர இப்படியே போட்டு நான் மொத்தத்தில் என்ன சேமித்து எங்கே சேமித்தோம்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. எல்லாம் பிரிஞ்சு போயிடுது. ஒரு பக்கம் சிட்டில் இருக்குது, ஒரு பக்கம் டெபாசிட் போட்டு நான் ரியலாக எவ்வளவு போட்டேன், எவ்வளோ வந்தது, எவ்வளவு வருது, என்ன லாபம் ஓகே அப்படிங்கிறதே என்னால் கண்டுபிடிக்காமல் போயிடுது. இதை ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஓகே. மறுபடி முதலீடு செய்யக்கூடிய ரிஸ்க்கும்போம். சரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் பாண்டு வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். சரி. அவங்க 8% தர்றாங்க எனக்கு அக்ரீட் ரேட்டு. ஓகே. 8% வட்டி வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருவாங்க. அந்த வட்டியை வாங்கி நான் அன்றைக்கி திருப்பி முதலீடு பண்ண போகிறேன்ல, அன்றைக்கி கவர்மெண்ட் பாண்ட் ரேட்டு குறைச்சிருந்துச்சுன்னா அந்த லோயர் ரேட்டில் தான் நான் வாங்க முடியும். ஆமாம். அதைத்தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த வந்த பணத்தை எடுத்து நான் எங்கே போடுறது? சரி. அது இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா எடுத்தால் மொத்தமாக தான் எடுக்கணும். இல்லை, நீங்கள் எடுக்கவே வேண்டாம். உங்களுக்கு விருப்பப்படையில் போய் எடுத்துக்கலாம். அதில் கூட்டு வட்டி ஆகிக்கிட்டே இருக்கும், காம்பவுண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். எப்போ தேவையோ அப்போ போய் எடுத்துக்கங்க. கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னால் பிளான் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கடலாக இருக்கும். கரெக்ட். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டாங்கிறே. அவர் ரிஜிஸ்ட்ராரே சொன்னார் அந்த சீட்டுகள்ல. ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் போட்டுட்டு மறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு உன்னதமான மெச்சூரிட்டியே கிடையாது. நீங்கள் எடுத்துக்கும் போது தான் மெச்சூரிட்டி. அது கரெக்ட். எப்படி போட்டிங்கனாலும் அதுதான் எல்லாம் மெச்சூரிட்டி. எல்லாம் மெச்சூரிட்டி சார். நீங்கள் எடுக்கலையுமா, டார்மெண்ட் ஆயிடுச்சுமா, இது பண்ணுவாங்க. இல்லாட்டி ஆட்டோமேட்டிக் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சுமா, நம்ம எடுக்க போனோம்னா இல்லை சார் ஆட்டோமேட்டிக் ரீஇன்வெஸ்ட் ஆயிடுச்சு, பெனால்ட்டி இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. இதில் அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த குணாதிசயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குணாதிசயம். ஏன்னா நிறைய பேர் போட்டு மறந்துடுவாங்க. தேவைப்பட்டால் வந்துக்கிறேன் சார், நான் இப்போ எனக்கு இன்றைக்கி இருக்குது நான் போட்டுறேன், இல்லை மாதம் 5,000 போட முடியும், 10,000 போட முடியும், போட்டு என்னைக்கு தேவையோ அன்றைக்கி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறது. சார் இப்போ லாங் டேர்ம்லாம் சொன்னீங்க. இந்த ஷார்ட் டேர்மில் அதிகம் மக்கள் விரும்புறது ஷார்ட் டேர்ம் தான். 1 இயர் 2 இயர் 3 இயர் அது ஒரு சின்ன கோல் வச்சு கூட அவங்க இயங்குறாங்க. ஒரு குழந்தையோட பிறந்த நாளுக்கு சேர்க்கலாம், இல்லைனா ஒரு திருமண நாளுக்கு வருஷம் திருமண நாளை கொண்டாடுறது, தீபாவளி கொண்டாடுறது, இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் அதிகம் பேசக்கூடிய ஃபண்டாக பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டு தான் இருக்குது. அது ஒரு ஃபண்டு மட்டும் தான் கவனம் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் என்ன மாதிரியான ஒரு பலன் கொடுக்கும். ப்ளஸ் அதிலே சில இந்த ஓவர் நைட் ஃபண்டெல்லாம் இருக்குது, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டூரேஷன் ஃபண்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பெரிய வித்தியாசம் வந்துடும் சார்? எல்லாமே ஒரே விதமான ரிட்டர்ன் தான் உண்டா? இல்லை, இப்போ டெட் ஃபண்டில் எடுத்துக்கிட்டோம்னா கேட்டகரின்னு சொல்லுவோம். அந்த கேட்டகரி ஒரு 10-12 கேட்டகரிக்கு மேலே இருக்குது. ஓகே. ரொம்ப அதில் லோயஸ்ட் ரிஸ்க் உள்ளது ஓவர் நைட் ஃபண்டு. ஓகே. ஏன்னா அது ஒரு நாளைக்கு தான் அவங்க கடன் கொடுப்பாங்க. சரி. ஓவர் நைட்டில் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட வாங்குறாங்கல்ல, இது ஒவ்வொரு நாளும் அவங்க ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராச்சும் ஒரு 50 கோடி கேட்பாங்க ஒரு பேங்க்கு, இன்னொரு இன்ஸ்டியூஷன் 100 கோடி கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு கிடையாது. ஏன்னா எவ்ரிடே மெச்சூர் ஆகிட்டு இருக்குது. ஓகே. ஸோ அதனால இப்போ எனக்கு ஒரு 10 நாளைக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன், ஒரு 10 நாளைக்கு போடணும், 20 நாளைக்கு போடணும் அப்படின்னா ஓவர் நைட் ஃபண்ட்லேயே போய்க்கலாம். சரி. இப்போ லிக்விட் ஃபண்டு போடுறவங்க எனக்கு ஒரு 3 மாதம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லிக்விட் ஃபண்டில் போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கு நெக்ஸ்ட் கேட்டகரி அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டுன்னு இருக்குது. ஓகே. ஒரு 6 மாதம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க அதில் போட்டுக்கலாம். ஓகே. லோ டியூரேஷன் இருக்குது, ஒரு வருஷம் வேண்டாங்கிறவங்க அதில் போடலாம். அதே மாதிரி 3 வருஷம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, கில்ட் ஃபண்ட். ரொம்ப லாங் டேர்ம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க கில்ட் ஃபண்டில் போடலாம். கொஞ்சம் ரிட்டர்ன் கூட வேணும்னு நினைக்கிறவங்க கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுன்னு இருக்குது. ஓகே. இதிலெல்லாம் போடலாம். இப்போ இதுகளுக்கெல்லாம் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி டிஃப்ரென்ஸ் ஏன்னா அவங்க போய் முதலீடு பண்ணுறாங்க இல்லையா, ஷார்ட் டேர்முக்கு முதலீடு பண்ணால் கொஞ்சம் வட்டி குறைவாக கிடைக்கும். ஓகே. மீடியம் டேர்முக்கு முதலீடு பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், லாங் டேர்முக்கு முதலீடு பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ரைட். அதுதான் இப்போ நம்ம ஓவர் நைட்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6% கிடைக்குதுன்னு வச்சுக்கோ இன்றைக்கி ரேட்டில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஓகே. லிக்விட் ஃபண்ட்னா ஒரு 6.25 கிடைக்கும் பர் இயர். ஓகே. அல்ட்ரா ஷார்ட்னா ஒரு 6.5 கிடைக்கும். ரைட். ஏன்னா நான் நீண்ட நாள் வட்டிக்கு கொடுக்கையில்
ஒரு ஆளுக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கையில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரிஸ்க் அதிகமாகுது அங்கே. ஸோ அந்த ரிட்டர்ன் வந்து இங்கே கஸ்டமருக்கு கிடைக்குது. ஓகே, இன்டைரக்டாக. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஆனால் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஆஃப் தி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஓவர் நைட் லிக்விட் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னா போகட்டும், அப்படி இல்லைன்னா அந்த அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஃபிட் ஆகும். ஏன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பாங்க, இந்த ஸ்கூல் ஃபீஸுக்கு எடுப்பாங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதுக்கு எடுப்பாங்க, வெக்கேஷன் போகிறதுக்கு எடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரிஸ்கில் ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் கிடைக்கும். எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் 2.25 கொடுக்குறாங்க இப்போ. ஆமாம், இங்கே வந்து ஒரு 6-6.5 கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல விஷயம். வேணுங்கையிலையும் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் டே கிடச்சிரும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே கிடச்சிரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அல்ட்ரா ஷார்ட் வந்து பெட்டர் இப்போ ரூட்டு. ரொம்ப பாதுகாப்பாக வேணும் அப்படி இல்லை ரொம்ப ஷார்ட் டேர்ம் 1 மாதத்துக்குலாம் போடுறோம்னாங்கன்னா ஓவர் நைட்டில் ஓவர் நைட் தான் பெஸ்ட்டு. ரைட் சார். இப்போ சமீபமாக மார்க்கெட்டோட உயரத்தை வச்சு என்ன ஜேபி மார்க்கெட் மாதிரி பெரிய நிறுவனங்கள் சொல்கிறது வந்து ரெசிஷன் வர வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறாங்க சார். இந்த 25 முடிவில் கூட வந்துடும் அப்படின்றாங்க. அது வந்து பெரிய லெவலில் 2008 மாதிரி கூட இருக்கலாம், சில பேர் அதை விட அதிகமாக கூட இருக்கலாம். அதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டா, இல்லை அந்த மாதிரி தான் ஒரு சூழல் உருவாகுதா? நம்மளுக்கு என்ன முதலீட்டில் பாதிப்பு வரும் சார்? சரி, லைக் உலக அளவில் எந்த அளவு நடக்கும் எனக்கு அல்லது இந்தியா அளவில் எந்த அளவு நடக்கும்னு தெரியாது. பட் நான் எதை சொல்ல முடியும்னா, உறுதியாக சொல்ல முடியும்னா, எப்படி நடந்தாலும் நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருக்கு குழந்தைன்னு வச்சுங்களேன், அது எத்தனை இடத்துல விழுந்துச்சுனாலும் திருப்பி எந்திரிச்சிடும் வேகமாக. சரி, போன் ஃப்ராக்சர் ஆனாலும் 1 மாதம் 2 மாதத்தில் அதுக்கு சரியாயிடும். ஆமாம், அடிபட்டுச்சுனாலும் கால் எலும்பே உடைஞ்சுன்னா கூட 2 மாத கட்டு 3 மாத கட்டு போட்டாங்கன்னா அதிகபட்சம் நான் சொல்கிறது ஈஸியாக ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு குழந்தை நாடு, ஏன்னா அந்தளவு வேகமான வளர்ச்சி உள்ள நாடு. ஓகே. ஸோ என்னதான் மிஸ்டேக் நடந்தாலும் நடக்கலாம், ரிசெஷன் வரலாம், நான் இல்லைங்களே, வராமல் போகலாம், நான் இல்லைங்களே, நான் இன்னும் நம்மளுடைய க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகலாம், நான் இல்லைங்களே, இது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அனைத்தையும் மீறி இந்தியா வந்து மேலெழும்பி வர்றதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் வந்து நான் ஒரு 98% போடுவேன். அப்பா, அது ஈக்குவல் டு 100 தான் சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்திய பொருளாதாரத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது கவர்மெண்ட்டு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களாங்கிறது எனக்கு அதை பற்றி இஷ்யூ இல்லை. சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்கா பொருளாதாரம் வந்து அமெரிக்கா வந்து இந்தியா மேலே டரிஃப் போடுது. இந்த 27ஆம் தேதி வந்துச்சுன்னா 50% ஆகலாம். ஓகேவா? இப்போ இதனுடைய இம்பேக்ட் வந்து நம்மளுடைய ஜிடிபியில் ஓவரால் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் க்ரோத் ரேட்டில் வந்து ஒரு 0.5 to 0.6% ஆகும் அப்படின்னு வந்துச்சு. ஆமாம், இந்தியாவும் எவ்வளோ இறங்கி போனாங்க, அமெரிக்கா ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா காம் ஆகிடுச்சு. பண்ணிவிட்டு இவங்க உள்நாட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, நான் ஜிஎஸ்டியை பூரா ரேஷனலைஸ் பண்ணுறேன்ட்டாங்க. ஆமாம், 18% இருக்கிறத 12 கொண்டாரு, 12 இல்லை சாரி 28 வந்து 5ஆவும் 28 18ஆவும் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதனால ஏற்படக்கூடிய உற்பத்தி இன்க்ரீஸ் வந்து அரௌண்ட் 0.5-0.6% ஜிடிபியில். ஸோ 2 செட் ஆஃப் ஆயிடுதா? ஆகிடும். ஆமாம், அங்கே ட்ரேடு குறைஞ்சா கூட இது பேலன்ஸ் ஆகிடும். ஆஸ் அ கண்ட்ரி இண்டிவிஜுவல் அஃபெக்ட் ஆவாங்கண்ணா, இல்லைங்களா, குறு சிறு தொழில் புரிவங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாதிப்பு இருக்கும். ஆஸ் அ கண்ட்ரி வந்து 2 செட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ அவங்க வெளியில் ஒரு அடி கொடுத்தாங்கன்னா கூட நம்ம இந்தியா ஒரு பெரிய நாடாக தனிப்பெரும் நாடாக இருக்கிறத கண்டு 140 கோடி மக்கள் தொகையோட நம்ம உள்நாட்டு கன்சம்ஷனை நம்ம ஏற்றினோம்னாவே நம்ம இன்னொரு 20-25 வருஷத்துக்கு தாராளமாக கொடிகட்டி பறக்கலாம். அதை விடவும் அதிகமான லாங்கர் டியூரேஷனுக்கு நம்ம நல்லா தாராளமாக போகலாம். ஸோ அதில் வந்து எனக்கு சந்தேகம் இல்லை ஜென்ரலாக. அது மாதிரி ஆனால் வர வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது, இறங்குமானா இறங்கலாம். ஏன்னா சந்தைன்னு இருந்துச்சுன்னா ஏறும் இறங்கும், கொஞ்சம் வரும். அப்படி வந்தால் பெட்டர் தான் நமக்கு. நான் வந்து அப்படி சந்தை இறங்குச்சுன்னா அது ஒரு வாய்ப்பாக கருதுவேன். முதலீடு பண்ணுறதுக்கான முதலீடு பண்ணலாம். எஸ்ஐபி போய்கிட்டு இருக்கவங்களுக்கு பூரா குறைவான விலையில், குறைவான என்ஏவியில், இல்லை குறைவான என்ஏவியில் அதே தொகைக்கு அதிக யூனிட் கிடைக்கலாம். கரெக்ட். அது ஏன்னா அவங்களுக்கு பூரா லாங் டேர்ம் நெசசிட்டி தான். கரெக்ட். ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு இந்தியா பெருசாக பாதிச்சிடாது. என்னுடைய கருத்து வந்து ப்ராபபிளி இந்த மார்க்கெட் வந்து சீசா ஏறி இறங்கிட்டு ஒரு 5% ஏறுறது 5% இறங்குறதுன்னு கொஞ்சம் நாளைக்கு நம்ம இந்திய நிறுவனங்களுடைய ஏர்னிங்ஸ் நல்லா காமிக்கிற வரைக்கும், நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் இந்த கூற்று நடந்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது மார்க்கெட் இப்போ அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. அது ஸ்மால் கேப் ஆகட்டும், மிட் கேப் ஆகட்டும், எல்லாமே அதிகமாக இருக்குது. லார்ஜ் கேப் இருக்கிறதுல பெட்டராக இருக்குது. ஸ்மால் கேப், மிட் கேப் அதிக வேல்யூ. மிட் கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை விட அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது ஸ்மால் கேப்பு, அதை விட குறைவாக லார்ஜ் கேப் இருக்குது. ஓகே. வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கையில் அந்த ஏர்னிங்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய நிறுவனங்களுடைய லாபங்கள் அதிகரிக்க வேண்டும்.
அதிகரித்தா மார்க்கெட் ஏறிக்கிட்டு போகும். அதுதான் ஃபண்டமெண்டல். அதுதான் ஓகே. வெளிநாட்டில் எது செஞ்சாலும் பண்ணாலும் நம்ம ஃபண்டமெண்டல் வந்து இங்கே வந்து நிறுவனங்களுடைய வளர்ச்சி விகிதம் கூட வேண்டும். ஓகே. நீங்கள் ஒரு பேட்டியில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றீங்க, 5 கோடி 10 கோடி சேர்க்கறதுலாம் ரொம்ப எளிமை, ஆனால் 1 கோடி சேர்க்கறது தான் கஷ்டம்ன்றீங்க. அது அப்படி முரண்பாடுன்னு சொல்லணும்னா கூட எந்த அடிப்படையில் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது? லைக் நீங்கள் இன்ஃபோசிஸ் ஆஸ் அ கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஃப் ஐ எம் ரைட், எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை, ஃபஸ்ட்டு $1 பில்லியன் $1 பில்லியன் ரெவென்யூ சேல்ஸ் வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு 18 வருஷமோ 20 வருஷமோ அது ஆச்சு. $2 பில்லியன் வந்து அவங்க 4 வருஷத்துலேயே 5 வருஷத்தில் வந்தாங்க. டபுள் ஆனது, சேல்ஸ் டபுள் ஆனது. அதுக்கு அடுத்தாப்பில் அடுத்த $1 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில், அப்புறம் ஆல்மோஸ்ட் ஏறிக்கிட்டே போனாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த நேக்கு தெரியணும், எப்படி பணத்தை சேகரிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, அதை எப்படி சேகரிக்கிறது, எந்த ரூட்டில் கொண்டு சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் முதல்ல சொல்லுவாங்க. இன்னும் ப்ராப்ளி எனக்கு தாத்தாவில் அந்த அவர் சொல்லுவார், அந்த காலத்தில் 1 லட்சம் 10,000 சம்பாதிக்கிறது கஷ்டம்பாங்க. அப்போ அவங்க பிஸ்னஸ் நிறைய ட்ரேடிங், இன்னும் ஃபார்மசி ஷாப்பு, அது இது பான் புரோக்கிங் ஷாப், அது இதெல்லாம் நிறைய வச்சு. ஸோ அந்த ட்ரேடிங்லாம் பண்ணல, பெயிண்ட் ஷாப்பு அது இதெல்லாம் வச்சுருக்கையில், ஜவுளி ஷாப்லாம். அந்த ஃபஸ்ட்டு 10,000 ரூபா லாபம் சம்பாதிக்கிறது கஷ்டம்பாங்க. ஏன்னா அது சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பத்தில், இப்போ நானே இப்போ இங்கே பிரக்லா வெல்த் ஆரம்பித்தேன்னாலும் ஒரு 2006 ஆரம்பிச்சு ஒரு 3-4 வருஷம் நான் இன்னும் ஆரம்பத்தில் 2 வருஷம் சம்பளமே எடுத்துக்கல. 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் மாதத்துக்கு 2,000 ரூபா சம்பளம் எடுத்துக்கினேன். இப்போ தான் சார் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிற சார் இந்த முதலீடு முறை மக்கள்லாம் ஜென்ரலாக சொல்லுவார். ஏன்னா தொழில் நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன், அமெரிக்காவை விட்டு வந்து இங்கே வந்து தொழில் ஆரம்பிக்கிறேன். தொழில் ஆரம்பித்தா அங்கே அமெரிக்காவிலேருந்து என்ன சம்பாரிச்சேன்னா அப்புறம் தொழிலில் போட்டுட்டு, தொழிலில் நான் எம்ப்ளாய்க்கு முதல் சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு. ஸோ நான் 2-3 வருஷம் சம்பளமே எடுத்துக்கல, இங்கே வச்சு சேவிங்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் எடுத்துக்க ஆரம்பிக்க எடுத்தோம்னா பிஸ்னஸ் இதாயிருமோ அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கின சம்பளம் 2,000 ரூபா தான். உண்மையில் 2,000 ரூபா சம்பளம் எடுத்துக்கினேன். அங்கே நான் அமெரிக்காவில் இருக்கையில் எனக்காக நிறுவனம் வந்து பர் அவருக்கு சார்ஜ் பண்ணுறது இருக்குல்ல, $3,500 சார்ஜ் பண்ணாங்க பர் அவருக்கு. மாதம் 2,000 ரூபா நான் வந்து எடுத்துக்கினேன். சரி சரி. ஸோ அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு கேதரிங்கை கொண்டு வர்றதுக்கு வந்து முதல் 1 கோடியை கொண்டு வர்றதுக்கு வந்து முதலீட்டாளர்களுக்கு சிரமம். அந்த 1 கோடி சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அதனுடைய காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்கும். அந்த 1 கோடி வந்து எவ்ரி ஒரு கன்சர்வேட்டிவாக எடுத்துக்கணும்னா எவ்ரி 6 இயர்ஸில் அது டபுள் ஆகும். 6 வருஷத்தில் இந்த 1 கோடி 2 கோடி ஆயிரம், 4 கோடி ஆயிரம். ஸோ 12 வருஷத்தில் வந்து பார்த்தாங்கன்னா 1 கோடி அடைஞ்சதுலேருந்து 12 வருஷத்தில் வந்து அது 4 கோடியாக இருக்கும், அது மட்டுமே. ஸோ இப்போ இந்த 1 கோடி அவர் சேர்க்குறாரு அப்படின்னா அவருக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சேர்த்துட்டாருன்னா ஓரளவு பேலன்ஸ்டு ஜாபு, அதாவது சம்பாதிக்க கற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், சம்பாதிக்க கற்றுக்கிட்டாரு. அப்படிங்கையில் வந்து அப்போ அந்த சர்ப்ளஸ் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். அந்த சர்ப்ளஸ் அதிகமாக அவங்களுக்கு வேறு எங்கேயும் கொண்டு போய் போட வழி இல்லை இன்றைக்கி லெவலில். ஏன்னா ரியல் எஸ்டேட் வாங்கினா தலைவலி, அதை மேனேஜ் பண்ணணும். வாடகைக்கு விட்டிங்கன்னா டெனண்ட் உங்களை ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருப்பார், பைப்பு லீக்காது, இதை ஏசி லீக்காது, இதாக இருந்தது. அதனால் பல பேர் அதை விரும்புகிறதில்ல, அதுக்கு போகிறதில்ல. டெபாசிட் போட்டால் 6%, 6.5%, அதுக்கு 30% டேக்ஸு. ஸோ கையில் மொத்தமாக 4% தான் வரும் உங்களுக்கு. அதுலேயும் பெரிய மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கோல்டு ஓரளவு மக்கள் ஏற்கனவே வாங்கி குமிச்சிட்டாங்க. இப்போ கிராம் 9,000 10,000 விற்கையில் இப்போ போய் அதை வாங்க வேண்டாம், நீ ஏறுமானு அவங்களுக்கு சந்தேகம். ஸோ இப்போ அல்டிமேட்டாக கொண்டு வர்றது வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் கொண்டு வர்றாங்க அல்டிமேட்டாக. ஸோ அப்படி இருக்கையில் வந்து அதுக்கப்புறம் இந்த லாபங்களை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கவும், மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள லாபத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கவும் அவங்க இன்னும் அதிகமாக அதில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கையில் தான் அந்த 2வது கோடி 4வது கோடி 5வது கோடி 8வது கோடிலாம் வந்து ஈஸியாக வேகமாக வளருது. ப்ளஸ் அந்த எஸ்ஐபி அமௌண்ட்டையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க, ஸ்டெப் அப் மாதிரி. ஆமாம் ஈவன் ஆரம்பத்தில் போட்டதை தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னாவே இந்த மல்டிப்ளை ஆகிறது அதிகமாக இருக்கும். அது தவிரவும் அவங்க ஆட் பண்ணுறாங்க. கோயிங் பேக், இதுக்கு முன்னால் ஒரு கொஷின் கேட்டிங்க, பணம் வருது எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபண்ட் மேனேஜர் பூரா கொண்டு இருக்கிற கம்பெனிலே பம்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. அது வந்து நான் சொல்லுவேன் ஒரு பர்சன்டேஜ் உண்மையாக இருக்கலாம். பட் அதுக்கு தக்கன விற்றுட்டும் போகிறாங்க, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்லாம் விற்றுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க ஃபண்ட் மேனேஜர் போய் வாங்குறது வந்து அதிக விலையில் இல்லை, அவங்க விற்றுட்டு போகிறத தான் நம்ம வாங்குகிறோம், குறைந்த ரேட்டில் தான் வாங்குகிறாங்க. அது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்திய பொருளாதாரம் வளர
அப்போ போட்ட கம்பெனிலே போடணும்னா இப்போ உங்களுக்கு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடி கம்பெனி பூரா இருக்குது. அதிலே கொண்டே ஃபண்ட் மேனேஜர் பூரா போட்டிருக்கணும். ஏன் ஐடி செக்டர் டவுன் ஆகுது, ஏன் ஐடி ஸ்டாக்கெல்லாம் ரேட்டு குறையுது? ஸோ அப்போ அந்த கூற்று உண்மை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பெருசாக தினசரி ஐபிஓ வந்துக்கிட்டு இருக்கு, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், நியூ ஸ்டாக். ஸோ நியூ சப்ளை மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்ட். அதனால் ஃபண்ட் மேனேஜர் வந்து நான் அதிலே தான் போய் போட்டு ஆகணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. சில சமயம் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து கேஷும் அதிகமாகிக்கிறாங்க. ஓகே, எனக்கு முதலீட்டு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கேஷ் அதிகமாகிக்கிறாங்க. எவ்வளோ லிமிட் வச்சுக்கலாம் சார் அது மாதிரி ஒரு ஃபண்டில்? கேஷா? கேஷ் வந்து இப்போ அவங்க என்ன அடண்டத்தில் கொடுக்குறாங்களோ, ஒரு சில ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து 25% வரைக்கும் கேஷ் வச்சுருக்காங்க. ஒரு சில ஃபண்ட் நிறுவனம். ஓகே ஓகே. பல நிறுவனங்கள் வந்து ஒரு 7%, 8%, 6% அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க பல ஸ்கீம்ஸு. ஓகே. ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் போல்டாக 25% வச்சுருக்காங்க. எங்களுக்கு நீங்கள் மார்க்கெட் அதிகமாக இருக்குது, பெரிய விஷயம் சார், வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி 20-25% அப்ராக்சிமேட்டாக ஒரு சில ஃபண்ட் நிறுவனங்கள். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து ஒரு 6-7% அந்த ரேஞ்சில் நிறைய ஃபண்ட் நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. ஒரு சில ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து, அல்லது வெகு சில ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து நாங்கள் வந்து கேஷ் காலே எடுக்கலை, 98% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவோம். அந்த கேஷ் முடிவு பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கங்க இன்வெஸ்டர். நான் 1%, 2% தான் கேஷ் வச்சுக்குவேன், எனக்கு ரிடம்ஷன் வந்தால் கொடுக்குறதுக்கு. அதுக்கு மட்டும்தான் கேஷ், அதுக்கு மட்டும் நான் வச்சுக்குவேன். ஓகே. அசட் அலோகேஷன் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரி சரி. நீங்கள் என்கிட்ட வந்து ஸ்மால் கேப்பில் பண்ண தந்திருக்கீங்க, நான் ஸ்மால் கேப்பில் ஃபுல்லாக போட்டுருவேன். லார்ஜ் கேப்பில் பண்ண தந்திருக்கீங்க, நான் லார்ஜ் கேப்பில் ஃபுல்லாக போட்டுருவேன். நான் அலோகேஷன் பண்ண மாட்டேன், அது என்னுடைய வேலை இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபண்ட் நிறுவனங்கள் பண்ணுறாங்க. அது மாதிரி அப்போ அதுக்கு அவங்களுடைய பிளானிங் தான் சார். ஆமாம், அதில் கிம்மு சிட்டுன்னு இருக்குது. ஆஃபர் டாக்குமெண்ட்டு அதில் அதை மென்ஷன் பண்ணிடுறாங்க கிளியராக. நாங்கள் எவ்வளோ கேஷ் வச்சுக்குவோம், என்ன மாதிரி வச்சுக்குவோம், அவங்க இன்டர்னல் ரூல்ஸும் இருக்குது. இது எல்லாமே வரையறுக்கப்பட்டது. அதெல்லாம் அந்த ஃபேக்ட் ஷீட்டை வந்து எவ்ரி மந்த் படிக்கணும்னு சொல்லுவீங்களோ? அடுத்து திருப்பி ரியலாக பார்த்தா யாராலையும் படிக்க முடியாது, படித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகத்தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் போகிறாங்க, ஒரு அட்வைசர் மூலம் போகிறாங்க, அது மூலம் போகிறாங்க. யாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு பொறுமையும் இருக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு டைமும் இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு இன்றைக்கி டைம் கிரன்ச்சு தான். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறதில்ல. ஆனால் மெயிலில் உங்களுக்கு வந்துடும், யார் முதலீட்டாளர்கள் இருக்காங்களோ எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோ அது இது எல்லாம் எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக் அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பல பேரால் அதை படிக்க முடிகிறது இல்லை, அதை படிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதான் நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வை எடுக்கையில் சின்ன ஐட்டங்களை இது பண்ணணுங்கிற. கடைசியாக ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம் சார். இப்போ பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கு மிட் கேப் ஃபண்டு ஒரு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஃபண்டு? இது சஜஷன் கிடையாது. ஒரு டாப் 10ன்னா எதை சொல்லுவீங்க, இல்லை டாப் 5ன்னா எதை சொல்லுவீங்க? சில இப்போ டாப் 5னா எந்த வகையில் நம்ம டாப் 5 டாப் 10 பார்க்குறோங்கிறதும் இருக்குது. சரி. நிறைய பேர் வந்து இப்போ லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்னை பார்ப்பாங்க. ஆமாம், நிறைய 90% மேலே அதான் பார்க்குறாங்க. சில பேர் 6 மாதத்தை எடுத்து பார்ப்பாங்க, இப்போ குதிரை நல்லா ஓடிக்கிட்டு அப்படின்னு பார்ப்பாங்க. சில பேர் 3 வருஷம் 5 வருஷத்தை எடுத்து பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சிலைக்கு கரண்ட்டாக வந்து பல ஸ்கீம்ஸ் வந்து டாப் 10 இப்போ யார் போய் போட்டாங்கன்னாலும் கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்க. மணி கண்ட்ரோல் வெப்சைட் இருக்குது, வேல்யூ ரிசர்ச் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா மக்கள் இப்போ இந்த தருணத்தில் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போய் பல்காக போடுறதை அவாய்ட் பண்ணலாம். ஓகே. வேல்யூவேஷன் ஹையராக இருக்கிறத கண்டு பல்காக போடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளெக்ஸி கேப் ஸ்கீம்ஸு, ஹைப்ரிட் ஸ்கீம்ஸு அது மாதிரி கூட போய்க்கலாம். இல்லாட்டி எஸ்டிபி முறையில் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் சொல்லுவோம், ஒரு அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டில் போட்டுட்டு வாரம் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி அது மாதிரி பண்ணிக்கினாங்கன்னா இப்போ ஆஸ் வி ஸ்பீக் அது வந்து கொஞ்சம் பெட்டரு. வேறஸ் இப்போ எஸ்ஐபி நாங்கள் போடுறோம் அப்படின்னாங்கன்னா ஓகே, அது வந்து லாங் டேர்முக்கு போட போகிறாங்க, ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போட்டுக்கிட்டோம். ஏன்னா அது பல்காக போட்டுட்டு காத்திருப்பு காலம் அதிகமாகிடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நஷ்டமடைய இடையில கொஞ்சம் நஷ்டமாகும், அப்புறம் சரியாயிடும். காத்திருப்பு காலம் அதிகம், கொஞ்சம் ஓவரால் ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ அல்டிமேட்டாக நம்ம பார்க்கையில் ஐயோ இன்னைக்கு 17-18 கிடைக்குதுன்னு பார்ப்போம், அன்றைக்கி மேபி 14-15 வந்திருக்கலாம், 2-3% கேப் இருக்கும். அவ்வளோதானே தவிர அவங்க ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு 10 வருஷம் தேவையில்லை, 15 வருஷம் தேவையில்லைன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் எஸ்ஐபி 5 ஓகே. 3 வருஷம் தேவைப்பட போகுதுன்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் பெட்டர், பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு இருக்குது. ஒரு 4 வருஷம் தேவைன்னா அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தேவைன்னா ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், அது மாதிரி 5-6 வருஷம்னா அது மாதிரி கேட்டகரிஸை மக்கள் பார்க்கலாம்.
ஓகே சார். அப்போ சார் ஒரு நீண்ட பேட்டியில் பல விஷயங்களை குறிப்பிட்டீங்க. குறிப்பாக உங்களுடைய கிளைண்ட்டோட தன்மையை அழகாக விவரித்தீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி வர்றது பணத்தை அவங்கள முதலீடு பண்ண வைக்கிறது முக்கியம் இல்லை, அவங்கள அதில் தக்க வைக்கிறது அவங்க முதலீடு ரொம்ப முக்கியன்றதை அழகாக குறிப்பிட்டீங்க. அதுக்கடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே மல்டி பேக்கர் இருக்குது, எல்லாமே மல்டி பேக்கர் தான் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இன்னும் ஒன்று வந்து லிக்விட் ஃபண்டும் ஓவர் நைட் ஃபண்டோட பயனை அதிகமாக குறிப்பிட்டீங்க. இப்போ கடைசியாகவும் எந்த மாதிரி வேல்யூவேஷனில் நம்ம எப்படி செயல்படணும், எஸ்டிபி முறையில் போகிறது ரொம்ப பெட்டர்னு சொன்னீங்க. உங்கள் சிறப்பு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.